நான் உங்கள் சுஜி. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாம் க்ரூஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாதாம் மில்க் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாதாம் மில்க் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே சேர்க்காம நேச்சுரல் பாதாம்ஸை வச்சு தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதை செய்கிறதுக்கு நான் 2 லிட்டர்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். இந்த மில்க்கை நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றி இப்போது நம்ம பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நான் இப்போ பார்த்திங்கன்னா பசும்பால் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பேக்கெட் பால் தான் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிக்கோங்க. அது பாதாம் மில்க் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் ஆனால் இன்றைக்கி பசும்பால் தான் எடுத்துருக்கேன். இப்போது ஒரு கனமான பாத்திரத்தில் நான் 2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இந்த பால் பொங்கி வர வரைக்கும் ஹையில் வச்சுக்கிறேன். அப்புறம் பொங்கு வந்துட்ட பிறகு நம்ம ஸ்லோவில் வச்சிடலாம். ஸ்லோவில் வச்சுட்டு இந்த பாயிலான பாலை நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா பாலில் ஆடை கட்டிகிட்டே வரும். நம்ம எப்படியும் இந்த பாலை ஒரு 1/2 hour to 40 minutes வரைக்கும் காய்ச்சிக்கணும். காய்ச்சும் போது நம்மளுக்கு ஆடை கட்டும் இல்லையா, அந்த ஆடையை நம்ம இந்த டம்ளர் பால் கூடயே சேர்த்து வச்சுட்டே வரணும். அது எதுக்குன்ட்டு அப்புறம் சொல்கிறேன். பால் பாயில் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம அடுத்த ஸ்டவ்வில் ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி எதுக்காக நான் எடுத்திருக்கேன்னா, நம்ம இப்போ ஒரு 25லேருந்து 30 பாதாமை இதில் நம்ம போட போகிறோம். தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுடணும். எதுக்காக இது பண்ணுறோன்னா, பாதாமோட தோலை நம்ம ஈஸியாக உரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுறோம். அப்படி இல்லை நீங்கள் ஹாட் வாட்டரில் போடல அப்படின்னு சொன்னிங்கன்னா முன்ன நாள் நைட்டே ஊற வைக்கணும். ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அதோடய தோல் ஈஸியாக வந்துடும். அது எப்படி வரும்ன்றது நான் அப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், தண்ணி கொதிக்குது. இந்த தண்ணியிலேயே நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஹாட் வாட்டரில் தான் நம்ம இப்போ சேஃப்ரானை சேர்க்க போகிறோம். எதுக்காக சேஃப்ரானை சேர்க்க போகிறோன்னா, பாலில் சேஃப்ரானை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கலர் கிடைக்காது. இதே பாயிலிங் வாட்டரில் சேர்த்திங்கன்னா கலர் சூப்பராக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நான் ஒரு 30 பாதாம் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் 40 கூட சேர்த்துக்கலாம். நான் 30 சேர்த்துருக்கேன். இது பாருங்கள், சேர்த்த உடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஹாட் வாட்டரில் 2 பிஞ்ச் அளவுக்கு நான் சேஃப்ரான் சேர்த்துருக்கேன். இது கலர் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. பொங்கி வந்த பிறகு ஆடை கட்டாமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திங்கன்னா அதில் நிறைய ஆடை கட்டும். அந்த ஆடையெல்லாம் நம்ம ஏற்கனவே 1/2 டம்ளர் மில்க் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த மில்க் கூடயே நம்ம இது சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும். இந்த பாதாம் எடுத்து நான் இப்போ உரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஃபிங்கரால் ப்ரெஸ் பண்ணாலே ஈஸியாக வந்துடுது. இந்த மாதிரி எல்லா பாதாமையும் நம்ம உரித்து வச்சுக்கலாம். இப்போ உரித்து வச்ச பாதாமை நான் ஒரு 1/2 hour அளவுக்கு ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டேன். ஆறினவுடனே இதை நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆன பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம இதை ஒரு கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இன்னொரு 10 பாதாமை நான் இந்த மாதிரி கார்னிஷிங்காக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பாலாடை கட்டுச்சுன்னா இதை நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது கூட கலெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த பாதாம் பாருங்கள், மிக்சியில் போட்டிருக்கேன். குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பாதாமை நான் பால் காய்ச்சி ஒரு 40 to 50 minutes ஆகிடுச்சு. அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பசும்பால்ன்றதுனால 40 to 50 minutes காய்ச்சிக்கிட்டேன். ஏன்னா பசும்பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திங்கன்னா 1/2 hour போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 minutes அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அதுக்கு மேலே கொதிக்க விடாதீங்க. அதுக்கு மேலே கொதிக்க விட்டிங்கன்னா பால் திரிஞ்சிரும். இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பால் அடையெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு டம்ளரில் நம்ம சேர்த்து வச்சோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் இந்த பால் கூடயே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும் பாதாம் மில்க்கு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த சேஃப்ரான் வாட்டரையும் இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்களா, ஒரு லைட் மைல்டு கலர் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காடமம் பவுட்ரு சேர்த்துக்கலாம். அது நல்ல வாசனையை கொடுக்கும் பாதாம் மில்க்கு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 14 to 15 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எனக்கு 14 டீஸ்பூன் சேர்த்தா ரொம்ப கரெக்டாக இருந்தது. அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஹாட்டாக குடித்தா சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்டு பாதாம் மில்க் தான் குடிக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு தான் வைக்கணும். நான் இப்போ 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பாதாம் மில்க் ரெடி.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மாம் க்ரூஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye bye friends. Suji. You told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way.